முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல் அவிவ் விமான நிலையத்தை நோக்கி பாய்ந்த ஹவுதி ஏவுகணைகள். பாலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்கள் மூலம் நெதன்யாகுவை மிரளவிட்ட ஏமன். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம். சரி செய்ய முடியாத அளவிற்கு சின்னாபின்னமான இஸ்ரேலின் வைஸ்மான் பல்கலைக்கழகம். 2 மாதங்கள் ஆகியும் 50% மாணவர் சேர்க்கை மட்டுமே சாத்தியம். 2 வருடங்கள் ஆகியும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவும் பாலஸ்தீன போராளி குழுக்கள். காசாவை ஒட்டிய எல்லைகளில் குடியேறி தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் அச்சம். ஏமன் படைகளின் உதவி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒன்று. பாலஸ்தீனியர்கள் ஏமனின் உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று ஹமாஸ் இயக்கம் புகழாரம். காசாவில் அல் ஜசீரா செய்தியாளர்கள் படுகொலைக்கு கண்டனம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் ஆக்கிரமிப்பு ஊடகவியலாளர்கள் போராட்டம். அரபு நாட்டு செய்தியாளர்கள் மௌனம். அகண்ட இஸ்ரேல் என்றால் என்ன? நெதன்யாகுவிடம் விளக்கம் கேட்டுள்ள எகிப்து. ஜோர்டானும் கடும் கண்டனம். காசா மக்களுக்கு ஆதரவாக எரிமலையாக வெடித்த நியூசிலாந்து பெண் MP. இஸ்ரேல் ஆதரவு MPக்களை முதுகெலும்பற்றவர்கள் என்று விமர்சித்து ஆவேசம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்திய நிலையில் MP பதவியையே தூக்கி எறிந்து துணிச்சல் நடவடிக்கை. அல் ஜசீரா செய்தியாளர்கள் படுகொலைக்கு பிரேசில் கடும் கண்டனம். அப்பட்டமான சர்வதேச சட்ட மீறல் என்று விமர்சனம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காசா முற்றுகையை நீக்கும் வரை விடமாட்டோம் என்று சபதம் எடுத்துள்ள ஏமன் ஹவுதி படைகள் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது பாலஸ்தீன் 2 ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளன. காசா மீதான தாக்குதலை நிறுத்த கோரி ஏமன் ஹவுதி படைகளின் நடவடிக்கைகள் இஸ்ரேலை கடுமையாக பாதித்து வருகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை ஏமனின் தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏமன் ஆயுத படைகள் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறும் போது, டெல் அவிவில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தின் மீது பாலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இது தாக்குதலின் நோக்கத்தை வெற்றியடைய செய்திருப்பதாகவும் இதனால் விமான நிலையத்திலிருந்து சியோனிஸ்டுகள் பதுங்கு குழிக்குள் சென்று விட்டதாகவும் கூறினார். மேலும் விமான நிலைய பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறிய அவர், இந்த தாக்குதலை ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு மற்றும் இஸ்ரேலிய முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். 2023 அக்டோபரில் இருந்து காசாவிற்கு ஆதரவாக ஏமன் ஆயுதப்படைகள் இஸ்ரேல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் 520 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த தாக்குதலில் பாலஸ்தீனம் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், எஃபா ட்ரோன்கள், கப்பல் ஏவுகணைகள் மற்றும் கடற்படை கப்பல்கள் ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன. பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல நேரங்களில் விமான நிலைய பணிகள் பாதிக்கப்பட்டன. செங்கடல் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதால் 80% வருவாய் இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏமன் ஹவுதி படைகளின் நடவடிக்கைகள் இஸ்ரேலை கடும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியுள்ளது. காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரும் வரை தாக்குதல் நடத்துவோம் என்பதால் இஸ்ரேலுக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் நிலை குறைந்த பிரபல வைஸ்மான் மருத்துவ நிறுவனம் மாணவர் சேர்க்கையை 50% குறைத்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ரெகோவாத் பகுதியில் உள்ள பிரபல வைஸ்மான் மருத்துவ நிறுவனத்தின் சுமார் 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. இதனால் 1.5 முதல் 2 பில்லியன் ஷெக்கல்கள் வரை சேதம் ஏற்பட்டதாக அந்நிறுவனம் அரசிடம் தெரிவித்தது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுவனம் மூடப்பட்டதோடு மாணவர்களையும் வெளியேற்றியது. உயர்ந்த கல்வி மற்றும் ஆராய்ச்சி தரத்தில் சிறப்பானதாக கருதப்படும் இந்நிறுவனம் 40 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குகின்றது. இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பிறகு மாணவர் சேர்க்கையை வெறும் 50% குறைத்துள்ளது. அதாவது 20 மாணவர்கள் மட்டுமே சேர்க்க முடியும் என்று கூறியுள்ளது. ஏனென்றால் நிறுவனத்தில் உள்ள ஆய்வுக்கூடங்கள், நூலகங்கள், பயிற்சி மையங்கள் என அனைத்தும் சேதமடைந்துள்ளன. மேலும் பாதிப்புக்கு இழப்பீடு பெறுவதற்கு கடுமையான சட்ட சிக்கல்கள் இருப்பதாக அதன் நிறுவனர் ஆலன் சென் கவலை தெரிவித்துள்ளார். போர்ச்சூழலில் இந்த நிறுவனத்தை ஈரான் இராணுவ இலக்காக குறிவைப்பதற்கான காரணம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. இந்நிறுவனம் முக்கிய இஸ்ரேலிய ஆயுத நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்துள்ளதாகவும் இராணுவ தொழில்நுட்பத்தில் நேரடி பயன்பாடுகளுடன் ஆராய்ச்சியை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களில் சேர்ந்த பணியாளர்களுக்கும் பயிற்சி வழங்கியுள்ளது. இதனால் இந்த நிறுவனத்தை ஈரான் போர் இலக்காக கருதி தாக்குதல் நடத்தி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
2 வருடங்களாகியும் காசாவில் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக மோட்டார் குண்டு தாக்குதல்களை போராளி குழுக்கள் நடத்தி வருவதாக அறிவித்துள்ளன. காசாவில் போர் தொடங்கி 2 வருடங்களாகியும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையேயான சண்டை நின்றபாடில்லை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பல முனைகளில் இருந்தும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆக்கிரமிப்பு இராணுவத்தை தாக்குவது, அவர்களின் இராணுவ வாகனங்களை அழிப்பது, ஆக்கிரமிப்பு இராணுவத்தை சிறைப்பிடிப்பது என்று தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக கான் யூனிஸ் மற்றும் கிழக்கு காசாவில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய படைகள் பாரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றன. நேற்று இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு அல்குஸ் படைப்பிரிவுடன் இணைந்து ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராகவும் கவச வாகனங்கள் மீதும் மோட்டார் குண்டுகளால் தாக்குதல் நடத்தும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதேபோல அல்கசாம் படைப்பிரிவும் கான் யூனிஸுக்கு வடக்கேயுள்ள மேற்கு சதார் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இது குறித்த காணொளிகளும் டெலிகிராப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் நஹால்வோஸ் மற்றும் கபர்சாத் கிப்புட்ஸிம் நோக்கி 2 ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதிகளில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. இந்த ராக்கெட்டுகளை இடைமறித்து அழித்ததாக ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இப்படி பாலஸ்தீன போராளி குழுக்கள் ஒன்றிணைந்து ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் ஏமன் ஹவுதி படைகளின் நடவடிக்கைகளை ஹமாஸ் அமைப்பு பாராட்டியுள்ளது. காசா மக்கள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை நிறுத்தக் கோரி ஏமனின் ஹவுதி படைகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். காசாவில் தாக்குதல்கள் அதிகரிக்கும் போது அன்சாருல்லா அமைப்பு இஸ்ரேலிய நிலைகள் மீது தாக்குதல்களை தொடுத்து பாரிய சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றது. அதேபோல செங்கடலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்களை தாக்கி அழிப்பதோடு அதனை சிறைப்பிடிப்பதையும் வாடிக்கையாக வைத்துள்ளார்கள். இதற்கு எதிராக வரும் பதிலடியை பொருட்படுத்தாமல் காசாவிற்கு மனிதாபிமான ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இஸ்ரேலின் 4 முக்கிய தளங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தினர். இதனால் இஸ்ரேலுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டது. இதேபோல ஏமன் முழுவதும் காசா முற்றுகையை நிறுத்த கோரி ஆயிரக்கணக்கான மக்களை ஒருங்கிணைத்து ஏமன் ஹவுதி படைகள் போராட்டம் நடத்தினர். இப்படி பல முன்னெடுப்புகளை செய்து வரும் ஏமன் ஹவுதி படைகளை ஹமாஸ் தலைவர் கலீல் அல் ஹையா பாராட்டியுள்ளார். பாலஸ்தீன உரிமைகளை ஆதரிப்பதிலும் இஸ்ரேலிய குற்றங்களை கண்டிப்பதிலும் ஏமனின் வரலாற்று நிலைப்பாட்டை ஹமாஸும் பாலஸ்தீன மக்களும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். அதேபோல ஏமன் மக்களும் அரபு மற்றும் முஸ்லிம் உலகமும் காசா முற்றுகையை நிறுத்த எழுச்சி பெற வேண்டும் என்று அன்சார் அல்லா தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அழைப்பு விடுத்ததற்கு பாராட்டு தெரிவித்த அவர் ஏமன் மக்களின் போராட்ட குணம் வியப்பில் ஆழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். காசாவில் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் 6 பேர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து டெல் அவீவ் நகரில் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைகளில் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவில் இனப்படுகொலையை வெளியே கொண்டு வரும் பத்திரிகையாளர்களை ஆக்கிரமிப்பு இராணுவம் திட்டமிட்டு கொலை செய்து வருவதாகவும் இதன் மூலம் நியாயமான குரல்களை ஒடுக்க முனைவதாகவும் குற்றம் சாட்டினர். ஓரியன் ஷிவியனும் பிரபல மூத்த யூத பத்திரிகையாளர் கூறும்போது பெரும்பாலான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெகுஜன சமூகம் மற்றும் ஊடகங்கள் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டதை கொண்டாடியதாகவும் ஒரு சிறிய குழு மட்டுமே உயிரிழந்த பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தார். காரணம், கடுமையான சூழலிலும் காசாவில் பத்திரிகையாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டியது கடமையான ஒன்று என்று தெரிவித்துள்ளார். மேலும் காசா மீதான அடுத்த கட்ட தாக்குதலை நடத்துவதற்காக இஸ்ரேல் இராணுவம் அங்குள்ள பத்திரிகையாளர்களை கொன்று குவிப்பதாகவும் கடந்த 2 வருடங்களாக ஊடக குரலை மௌனமாக்கி வைத்திருந்ததாகவும் கூறினார். இஸ்ரேலில் கூட பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தும் நிலையில் மன்னராட்சி அரபு நாடுகளில் அதற்கு கூட உரிமை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெத்தன்யாகுவின் அகண்ட இஸ்ரேல் திட்டம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எகிப்து வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அகண்ட இஸ்ரேல் திட்டம் குறித்து நெத்தன்யாகு ஊடகம் ஒன்றில் பேட்டியளித்திருந்தார். இது என்னுடைய நெருங்கிய கனவு என்றும் கூறியிருந்தார். அகண்ட இஸ்ரேல் திட்டத்தின் வரைபடம் ஒன்றை நெத்தன்யாகுவிற்கு ஊடகவியலாளர் ஒருவர் வழங்கினார். அதில் பாலஸ்தீனம் மட்டுமின்றி ஜோர்டான், லெபனான், சிரியா மற்றும் எகிப்தின் சில பகுதிகளும் உள்ளடக்கியதாக உள்ளது. இதனுடன் நான் மிகவும் நெருங்கியிருக்கிறேன் என்று நெதன்யாகு கூறியிருந்தார். இதற்கு முன்பும் நெதன்யாகு இதே போன்ற வரைபடங்களை காண்பித்துள்ளார். அந்த வரைபடங்கள் எல்லாம் 2 நாடுகள் திட்டத்தை அழித்து ஒரு நாடு கொள்கையை வலியுறுத்தும் விதமாகவே இருந்தது. இது தொடர்பாக எகிப்து வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது.
நெதன்யாகுவின் கருத்துக்கள் பிராந்தியத்தில் நடக்கும் மோதல்களை அதிகப்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முக்கியமான இடத்தில் உள்ள எகிப்து நெதன்யாகுவின் கருத்துக்களை போர் நிறுத்த முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிப்பதாக கருதுகின்றது. நெதன்யாகுவின் கருத்திற்கு ஜோர்டான் நாடும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இறையாண்மை பாதிப்பு மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீறல் என்றும் எச்சரித்தது. அகண்ட இஸ்ரேல் திட்டம் என்பது நெதன்யாகு லிகுட் கட்சியின் மூதாதையரான ஜீவ் ஜபோடின்ஸ்கியால் ஆதரிக்கப்பட்ட ஆரம்பகால சியோனிசத்தில் வேரூன்றியுள்ளது. நைல் நதியிலிருந்து யூப்ரட்டிஸ் நதி வரை நீட்டிக்கப்பட்ட ஒரு இஸ்ரேலிய அமைப்பை இது கற்பனை செய்வது குறிப்பிடத்தக்கது. காசா மக்களுக்காக தனது எம்பி பதவியை கூட துச்சமென தூக்கி எறிந்துள்ளார் நியூசிலாந்தை சேர்ந்த பெண் எம்பி ஒருவர். நியூசிலாந்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றம் கூடியது. அப்போது பேசிய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வார்பிரிக், முதுகெலும்புள்ள 68 அரசாங்க எம்பிக்களில் 6 பேரை கண்டால் நாம் வரலாற்றின் வலது பக்கத்தில் நிற்க முடியும் என்று உரையை தொடங்கினார். பசுமை கட்சியின் சார்பில் பாலஸ்தீன சட்டவிரோத ஆக்கிரமிப்பு தடை மசோதாவை ஏற்றுக்கொள்ளுமாறு அரசாங்கத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். அதாவது 6 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறும். ஆனால் யாரும் வாக்களிக்க முன்வரவில்லை. சபாநாயகர் ஜெரி பிரவுன்லி பெண் உறுப்பினர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தனது கருத்தை திரும்ப பெற்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவர் மறுத்ததோடு சபையிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். சுதந்திர பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது குறித்து பரிசீலிப்பதாக நியூசிலாந்து நாடாளுமன்றம் கூறியிருக்கும் நிலையில் இதை நாம் 76 ஆண்டுகளுக்கு முன்பே செய்திருக்க வேண்டும் என்று பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வார்பிரிக் கருத்து கூறியுள்ளார். அவரது இந்த நடவடிக்கைகளால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கைகளை அவர் முன்கூட்டியே அறிந்தும் கூட பாலஸ்தீனியர்களுக்காக அவர் துணிந்து குரல் கொடுத்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசாவில் அல் ஜசீரா பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பட்டமான பத்திரிகை சுதந்திரத்தை மீறுவதாகும் என்று பிரேசில் கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தாரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அல் ஜசீரா பத்திரிகை காசாவில் நடக்கும் இனப்படுகொலைகளை வெளியுலகிற்கு கொண்டு வருவதில் பாரபட்சமின்றி செயல்பட்டு வருகின்றது. இதை ஒடுக்கும் விதமாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ராணுவம் அவ்வப்போது அவர்களை குண்டு வீசி கொலை செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளது. அதன் நீட்சிதான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 6 பத்திரிகையாளர்கள் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலுக்கு ஆளாகி பலியானதை சொல்லலாம். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வரும் நிலையில் சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் பத்திரிகை சுதந்திரத்தின் அப்பட்டமான மீறல் என்று பிரேசில் வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சர்வதேச ஊடக அணுகல் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தை வலியுறுத்தியுள்ளது. மேலும் பத்திரிகை சுதந்திரத்தின் பரந்த எல்லையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. குவைத்தில் மெத்தனால் கலந்த ஆல்கஹால் குடித்த 13 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. குவைத்தில் 1964 முதல் மதுபான இறக்குமதி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் அங்கு சட்டவிரோதமாக மதுபான விற்பனை நடைபெற்றுத்தான் வருகின்றது. குவைத்தின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் தெற்காசியாவிலிருந்து குடியேறி கட்டுமானம், வீட்டு வேலைகள் மற்றும் கூலி வேலைகளை செய்து வருகின்றனர். இதனால் அவர்கள் உடல் உழைப்பின் களைப்பை போக்குவதற்காக மதுபானத்தை அருந்துவதாக கூறுகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக மெத்தனால் கலந்த ஆல்கஹால் விற்பனை குவைத்தில் அதிகரித்துள்ளது. இதனால் பலரும் உடல்நல பாதிப்புக்கு உள்ளாகி மரணத்தை தழுவக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது மெத்தனால் கலந்து ஆல்கஹால் அருந்திய 100க்கும் மேற்பட்டோர் உடல்நல பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 13 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிலர் குருட்டுத்தன்மை அல்லது பார்வை குறைபாட்டை எதிர்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் குவைத் முழுவதும் மெத்தனால் கலந்து ஆல்கஹால் விற்பனை செய்பவரை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல் அவிவ் விமான நிலையத்தை நோக்கி பாய்ந்த ஹவுதி ஏவுகணைகள். பாலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்கள் மூலம் நெதன்யாகுவை மிரளவிட்ட ஏமன். 20 லட்சம் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சம். சரி செய்ய முடியாத அளவிற்கு சின்னாபின்னமான இஸ்ரேலின் வைஸ்மான் பல்கலைக்கழகம். 2 மாதங்கள் ஆகியும் 50% மாணவர் சேர்க்கை மட்டுமே சாத்தியம். 2 வருடங்கள் ஆகியும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவும் பாலஸ்தீன போராளி குழுக்கள். காசாவை ஒட்டிய எல்லைகளில் குடியேறி தொடர்ந்து இஸ்ரேலியர்கள் அச்சம். ஏமன் படைகளின் உதவி வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒன்று.
பாலஸ்தீனியர்கள் ஏமனின் உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று ஹமாஸ் இயக்கம் புகழாரம். காசாவில் அல் ஜசீரா செய்தியாளர்கள் படுகொலைக்கு கண்டனம். இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் ஆக்கிரமிப்பு ஊடகவியலாளர்கள் போராட்டம். அரபு நாட்டு செய்தியாளர்கள் மௌனம். அகண்ட இஸ்ரேல் என்றால் என்ன? நெதன்யாகுவிடம் விளக்கம் கேட்டுள்ள எகிப்து. ஜோர்டானும் கடும் கண்டனம். காசா மக்களுக்கு ஆதரவாக எரிமலையாக வெடித்த நியூசிலாந்து பெண் MP. இஸ்ரேல் ஆதரவு MPக்களை முதுகெலும்பு அற்றவர்கள் என்று விமர்சித்து ஆவேசம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்திய நிலையில் MP பதவியையே தூக்கி எறிந்து துணிச்சல் நடவடிக்கை. அல் ஜசீரா செய்தியாளர்கள் படுகொலைக்கு பிரேசில் கடும் கண்டனம். அப்பட்டமான சர்வதேச சட்ட மீறல் என்று விமர்சனம்.